Hi, வணக்கம். This is Maha 11th standard Mathsல exercise 11.5ல 7th sum 3 plus 4 into cos x by sin square x. பையில் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கம்மா. ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது. ஸோ மேலே எத்தனை உறுப்பு தான், அந்த ஒரு உறுப்பு ரெண்டுத்துக்குமே சொந்தம். பிரித்து எழுதிக்கலாம். 3 by sin square x plus 4 into cos x by sin square x. sin square x என்ன எழுதலாம்? sin x into sin x எழுதிட்டா. ஓகே, இப்போ that is equal to sin thetaவின் தலைகீழி cosecant theta. அப்போ 3 into cosecant square x, right? plus இது ஒரு டேர்மாக எடுக்கிறேன் பாருங்க, 4 into cos theta by sin theta cot theta. அப்போ 4 into cot x, இங்கே மேலே ஒன்று மேலாம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம், பை 1 பைன்னு இருக்கணும். 1 by sin theta. sin thetaவின் தலைகீழ் என்னது? cosecant theta. ஓகே, ரெண்டுமே ஒரே உறுப்பு தான். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணது அப்படியே போட்டுக்கிட்டா இன்டகிரேஷன் இங்கே என்ன பண்ணணும்? dx, இல்லைனா ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு dx போட்டுக்கலாமா பொதுவா? ஓகே சாமி, ஈக்குவல் டு ரொம்ப முக்கியம், இந்த 3 வந்து இதுக்குரியது, இந்த 3 இதுக்குரியது. இங்கே இன்டகிரேஷன் போட்டு இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ 3 இன்ட்டு கொசிக்கன் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சொல்லுங்கள். கொசிக்கன் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் காட் எக்ஸ். ஓகே, இங்கே ப்ளஸ் எப்போ போட்டுக்கலாம்? 4 இன்ட்டு காட் எக்ஸ் இன்ட்டு கொசிக்கன் எக்ஸ் என்னது? மைனஸ் 4 அப்படியே போடலாம். மைனஸ் கொசிக்கன் எக்ஸ், மைனஸ் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடும், ஒரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு இன்ட்டு கிடையாது, ப்ளஸ் சி. ஸோ இதுலேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 3 இன்ட்டு காட் எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு கொசிக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல். ஹாய்மா, வணக்கம். திஸ் இஸ் மகா 11th standard Mathsல exercise 11.5ல 8th sum sin square x by 1 plus cos x இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். கீழே ஒரு உறுப்பாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறத தனியாக எடுத்து எழுதி போட்டுக்கலாம். கீழே 2 உறுப்பாக இருக்குது, அதை ஒரே உறுப்பாக மாற்றணும். ஒரே உறுப்பாக மாற்றணும்னா ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட் வேல்யூமில் சொல்லியாச்சு, பகுதியை விகிதப்படுத்துதல் அப்படிங்கிறது 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இன்ட்டு போட்டுக்கலாம். இந்த நம்பர் அப்படியே போடுங்க. 1ஐயும் காஸ் எக்ஸையும் அப்படியே போடுங்க, பை 1ஐயும் காஸ் எக்ஸையும் அப்படியே போடுங்க. பெருக்குன்னா வகுக்கணும் இல்லையா? இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக அங்கே மைனஸ் போடுங்க. ரெண்டாவது உறுப்பினுடைய எதிரன் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போது நேராக பெருக்கிக்கலாம். என்ன வரும்? சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை a plus b into a minus b ஃபார்முலா. 2 உறுப்புமே ஒரே மாதிரி இருக்குது, குறிகள் மட்டும் மாறிக்குன்னா மொதல் உறுப்பு இருங்க, கடைசி உறுப்பு இருங்க. நடுவில் என்ன போட்டணும்? மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ 1 ஸ்கொயர் 1, காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஓகே, காசும் சைனும் சேர்ந்தா ஒரு மதிப்பு இருக்குது. காசும் சைனும் சேர்ந்தா ஒரு மதிப்பு இருக்குது. அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ 1 இருக்குது, காசு இருக்குது, யார் இல்லை? சைன் இல்லை. அப்போது சைன் ஸ்கொயர் இல்லை. 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போது இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இருந்தால் பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தானே. 1 இருக்குது, காஸ் ஸ்கொயர் இருக்கலாம், யார் இல்லை? சைன் ஸ்கொயர் இல்லை. அதுக்கு என்ன சொன்னேன்? சைன் ஸ்கொயர் கூட காஸ் ஸ்கொயர் சேர்ந்தால் ஒரு மதிப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் எக்ஸ். இப்போ நடுவில் பெருக்கல், மேலே இங்கே கேன்சல் பண்ணிக்கலாமா? மீதி இருக்கிறது என்னன்னு பாருமா, இதை இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், 1 மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 உறுப்பு இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்குமே சொன்னோம், ஓர் டிஎக்ஸ் ஓர் காஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அதை 1 இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் கிடைக்கும். 2 இன்டகிரேட் பண்ணால் 2x கிடைக்கும். 3 இன்டகிரேட் பண்ணால் 3x கிடைக்கும். அப்போது இந்த இன்டகிரேஷனும் டிஎக்ஸும் ரெண்டுத்துக்குமே சொந்தம். அப்போது
ஓ டிஎக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணனா கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன் எக்ஸ் தான், குறி மாறாது. அப்போது மைனஸ் அது காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. அவ்வளோதான். தேங்க்யூம்மா.